இக்கூட்டத்தை அழகு செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுடன் சொல்கிறோம். தமிழ் நாடும் கடலுடுத்த நிலமழந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிழில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை முதலும் தரிசனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க எழுந்த பெரும் தமிழனே இளமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. வழங்கப்படுகிறது. தங்கள் பயிற்சி மையத்தின் வழங்கப்படும் சான்றிதழின் சிறப்பு அம்சம்: மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ். மாணவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் சான்றிதழ் பதிவு செய்து கொள்ளலாம். சுய தொழில் செய்வதற்கான வங்கி கடன் பெற்றுக் கொள்ளலாம். மேற்படிப்பு தொடர இச்சான்றிதழ் பயன்படுத்திக் கொள்ளலாம். அரசு அங்கீகாரத்துடன் பார்லர் மற்றும் பயிற்சி மையங்கள் தொடங்குவதற்கும் இச்சான்றிதழ் பயன்படுத்திக் கொள்ளலாம். நம்ம தமிழ்நாடு மாநில தொழில் கல்வி மத்திய மாநில அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்று இயங்கி வருகிறது. ஒரு பெண் தன்னுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு தொழில் செய்ய முன்வரும் பொழுது முதலில் நிற்கும் விஷயமே பொருளாதார தட்டுப்பாடு. அதை நம்ம தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனம் மத்திய மாநில அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்று சான்றிதழ் மூலமாக கடனுதவி பெற்று சுய தொழிலை வெற்றிகரமாக நம்ம பெண்கள் செய்து வருகின்றனர். எத்தனையோ அகாடமி தன்னுடைய தரமில்லாத சான்றிதழ்களை கொண்டு மற்றும் மாநில அரசாங்கத்தால் அங்கீகாரம் பெற்று சான்றிதழ்களை அளித்து வருகிறது. இதனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முயலும் பெண்களுக்கு பல பயன்களை பெற்று வருகின்றன. நிறுவனத்தில் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கான சான்றிதழ் ஆக பயன்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனம் சான்றிதழ் மூலமாக தமிழ்நாட்டில் 342 இலவச தையல் இயந்திரங்களை வழங்கப்பட்டுள்ளன மற்றும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளையும் நம்முடைய சான்றிதழ்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. கல்விக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் 8, 9, 10 வகுப்பு மட்டுமே படித்திருக்கும் கூடிய டிப்ளமோ படித்து தங்களுடைய கல்வி தகுதியை உயர்த்தி கொள்ள ஓர் அற்புதமான வாய்ப்பு நமது தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனம் அளித்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் வெற்றியாளர்களின் வெற்றி பயணத்தை ஊக்குவித்து அவர்களின் உழைப்பை உயர்த்தி அவர்களுக்கு விருது வழங்கி பெருமை சேர்க்கிறது. இந்நிறுவனம் மேலும் வளர ஃபாத்திமா ஃபேஷன் டிசைனிங் அகாடமியின் சார்பாகவும் விருது வாங்க வந்துள்ள அனைத்து துறையினர் சார்பாகவும் சிறப்பு விருந்தினர் சார்பாகவும் இப்பணி தொடர வாழ்த்துகிறோம். நன்றி. பெண்மணி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களின் நெருங்கிய பராமரிப்பாளரும் எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்லாத காலத்திலேயே 1986 தனது அழகு கலை பயணத்தை தொடங்கி 38 வருடம் அனுபவம் கொண்டவராக மைத்லி ஹெர்பல் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் மேம் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். சேர்மன் டிஎன்எஸ்சிபி நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டரான
டாக்டர் எஸ் அனுமந்த் சாரை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக பொன்னாடை பூசு. TNSCP ஃபேஷன் எஜுகேஷன் டிப்ளமோ செக்ரட்டரி மோனிஷா மேமை மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு பொன்னாடை போத பாத்திமா மாணவர்களுக்கு பட்டதாரி ஆக்கிய அரசு சான்றிதழ் அழகு கலையான அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பாத்திமா ஃபேஷன் டிசைனிங் அகாடமியின் சார்பாக தௌஹீதா மேம் பொன்னாடை போற்றுவார்கள். அனுபவம் கொண்ட கோவை சரவணம்பட்டி நிலம் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் திருப்பதி சாரை மேடைக்கு அழைக்கிறோம். பாத்திமா ஃபேஷன் டிசைன் அகாடமியின் சேர்ந்த தௌஹீதா மேம் பொன்னாடை போட்டுவாங்க. மோட்டிவேஷன் ஸ்பீச் மோனிகா மேம் சொல்லுவாங்க. முதலாவதாக மைத்திலி மேம் நம்முடன் உரையாடுவார். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். எல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்து கை தட்டினீங்கன்னா அவார்டு வாங்குறவங்களுக்கும் அவார்டு கொடுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ்நாடு தொழில் கல்வி நிறுவனம் ஸோ அதனுடைய டாக்டர் ராஜ்குமார் என்னை கூப்பிட்டாரு. இந்த விழாவின் நாயகன் அவர் தான். எங்கே வேகமா ஒரு கைத்தட்டி கொடுங்க அவருக்கு. தேங்க்யூ. இந்த விழாவின் நாயகன் அவர் தான். ஏன்னா அவர் தான் என்னை கூப்பிட்டாரு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 38 வருஷத்துல நான் எந்த செமினாரும் பண்ணதில்லை. பியூட்டிஷியன்ஸ்க்கு தெரியும், நான் எந்த செமினாரும் பண்ணதில்லை. யாரையும் நான் டைரக்டா பார்த்ததும் கிடையாது. ஸோ இது என்னுடைய ப்ரொஃபஷனலாக வருவேன், டிவி ஷோ அந்த மாதிரி வருவேன் ஒழிய ஷூட் பண்ண இதுக்கு வரல. ஸோ எனக்கு அவர் என்னை அழைச்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா அந்த டைம்ல நான் ஒத்துக்கிட்டது அதோட பெருமையா இருக்கு. அவ்வளவுதான். என்னுடைய 38 வருட அனுபவங்களை அவருக்கு நான் நேற்று சொல்லியிருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரே தொழிலை பிடிச்சிட்டு வர முடியாது. கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும், எவ்வளவோ கவலைகள் இருக்கும். அதை மீறி தான் வரணும் எல்லாருமே. அதுக்கு ஒரு மைண்ட்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படுது. ஓகேவா? சோ பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாவா? வெரி குட். சோ காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் அழகா ட்ரெஸ் போட்டு வந்திருப்பீங்க. ரைட்டு. இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கிற அவங்க வீட்டுல ஹஸ்பண்டோ வீட்டுல இருக்கிறவங்களோ ரொம்ப பெருமையா உட்கார்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? ஓகே. இப்போ என்னோட சின்ன ஒரு பயணத்தை உங்களுக்கு உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணவில்லை, ஒரு கொஞ்ச நேரம் சொல்றேன். ஸோ அதனால எனக்கு என்னன்னா இயற்கையிலேயே நம்ம எல்லாருக்கும் அழகுன்னு இருக்கும். அழகா கோலம் போடுவோம், அழகா துணி கட் பண்ணுவோம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா அதை சயின்டிஃபிக்கா படிக்கிறது தான் நம்மளுடைய அடுத்த லெவலுங்கிறது நான் யோசனை பண்ணேன். 86ல நான் படிச்ச உடனே நான் கொஞ்சம் நல்லா தமிழ் பேசுனேன். இது ஒரே இங்கிலீஷ் தான். வெறும் வெள்ளையா இருக்கிறவங்க குட்டிங்க தான் பண்ணுவாங்க, நம்மள யாரும் அலோவ் பண்ண. வேலை கேட்ட உடனே நான் கொஞ்சம் ரிச் தான். எங்க ஹஸ்பண்ட் இன்ஜினியர். அதனால நீங்க ஐப்ரோஸ் பண்ண தெரியல இப்படி, ஆனா நான் உங்களை மேனேஜரா வச்சுக்க ஒரு பெரிய பாலை நான் உங்களை மேனேஜரா வச்சுக்கிறேன். நீங்க நேர்மையா இருப்பீங்க, இந்த கார்டெல்லாம் கிளைண்ட் கிட்ட வாங்க மாட்டீங்க, தனியா போய் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்ப நான் திங்க் பண்ணேன், இந்த படிப்பு நம்மளுக்கு போதாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். அவங்க கொடுக்குற சம்பளமும் எனக்கு வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இவர் இந்த தினத்தந்தியில ஃப்ரைடே மைத்திலியின் அழகு குறிப்புகள் அப்படின்னு வரும். அந்த அழகு குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்சின் பண்ணனா ஏன் வேக்சின் பண்ணோம், ஃபேஷியல் பண்ணா ஏன் ஃபேஷியல் பண்ணோம், அப்படி மக்களுக்கு தெரியாது. அந்த விழிப்புணர்வை கொடுத்து நான் பியூட்டி பண்ணினேன்.
ஸோ அது வந்து படிச்சுட்டு அத்தனை பேரும் நம்மளுக்கு வந்து கிளாஸஸ் அப்போ எடுத்தோடனே நான் கிளாஸஸ் தான் பண்ணேன். நம்ம நல்லா தீர்க்கமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இன்னும் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் நம்மளுக்கு நிறைய வரும். ஸோ அவங்கள நம்ம வந்து ஜெயிக்க வைக்கணும்னு இதுக்குள்ளே உள்ள வந்தேன். அவ்வளோதான். முதல் நாளே எனக்கு ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ், அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. நம்மளாம் கருப்பாக தானே இருப்போம், ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க வந்து மைத்திரி, நான் வந்து உங்களுடைய இதெல்லாம் படித்தேன், ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நான் படித்து தானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி மேடம். நாங்கள் ஹஸ்பண்டும் அதோட பெரியவர், நம்ம சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய விஐபி. அவர் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தேன்னா, என்னப்பா நீ கூட்டிகிட்டு வந்த பொண்ணு இத்தினோண்டா இருக்கு அப்படின்னு. அப்போல்லாம் நான் 23 கொஞ்சம் கம்மி வயசுலேயே ஹாஃப் சாரி போட்டு இருப்பேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க ஒர்க்கு பார்த்துருக்கேன், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆகா எப்படா நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க, எப்படா அவங்க பாக்கெட்லேருந்து நம்மளுக்கு காசு வரும், நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்னு நினச்சேன். அந்த 2 seconds இருக்கு பாருங்க, அந்த மனசு படப்படப்பு சொல்ல முடியாது. ஸோ ஃபைனலி சேர்ந்துட்டாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்தேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாணம் கம்மியாக தான் எடுத்திருப்பாங்க. நான் சொல்லி கொடுக்கும்போது நீங்களே உங்களுக்கு பிரைடல் பண்ணுங்க, நீங்களே பண்ணி ஃபோட்டோ எடுங்கன்னா அது அப்போ ஒரு கிரேஸ் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்கெல்லாம் பார்த்துட்டு பத்திரிக்கை, நீங்கள் மங்கையர் மலர் அதெல்லாம் வந்திருக்கும், அதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மங்கையர் மலர், ராஜம், சினிமா பத்திரிகையில் நிறைய பண்ணேன். ஸோ அதனால அவங்க அப்போ வந்து 1990 வந்து டிவி வந்துட்டு, டிவியில் வரும்போது நான் எப்படி எழுதினோ அப்படியே சொல்லி கொடுத்து அது நல்ல சக்கப்போடு போட்டது. 1993 சரி நான் வந்து நினச்சேன், சரி நம்ம எப்படி ஃபாரின் போகிறோம்னு தெரியலையே. ஆக்சுவலாக 5 daysக்கு முன்னால் காஸ்மோ ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்தது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஹாங்காங்கில் நடக்கிற அந்த உலக பியூட்டிஷியன்ஸ்க்கு அந்த இதுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி உடனே நான் ப்ரெஸ்ல இருந்து எடுத்துட்டு போனேன். அது ஒரு உலகங்க. அது அங்கே போய் அப்படியே நின்றுட்டேன், விதிச்சு நின்றுட்டேன். இவ்வளோ அழகு கலையில இருக்காடா, நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டால்ஸ் போட வருவாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நம்பர் வாங்கிட்டு ஒரு கண்ட்ரிக்கும் நான் வந்து போயிட்டு வந்தேன். சாரி, ஒரு கண்ட்ரிக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 96-97 என்னோட டார்கெட் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இன்னைக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே நான் அப்போ படிச்சுட்டேன். ஹேர் கலரிங் பண்ணிக்கங்க நம்ம கெஞ்ச வேண்டியிருக்கும், யாரும் வரமாட்டாங்க. ஆனால் இப்போ ஹேர் கலர் தான் ரொம்ப ஃபேஷன். ஸோ ஹேர் கலரிங் அந்த மாதிரி எல்லாம் படித்தேன். ஆனால் அது கூட நான் கிளாஸஸ் எடுக்கிறது விடவே இல்லை. ஒரு இதுக்கு வந்து அத்தனை பேர் மைத்திலிஸ்னா கிளாஸஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் இருப்பாங்க. பட் நான் சொல்லி கொடுக்கறது அது எல்லாமே, அதுக்குள்ள டீச்சர்ஸ் ட்ரைனிங்கும் பண்ணினேன். பியூட்டியில் நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாமே என்ன வேணுமோ அது எல்லாமே. முதல்ல சென்னை படித்தேன், பெங்களூர் படித்தேன், பாம்பே படித்தேன், அதுக்கப்புறம் டைரக்ட் ஃபாரின்ல. ஸோ இது மாதிரி எனக்கு வந்து என்னுடைய எஜுகேஷன் வந்து ரொம்ப நிறைய இருந்தது. 1996 சரி இதுக்கு அடுத்து நம்ம என்ன போகலாம், ஃபேர்னஸ் கிரீம் போகலாம். ஒரே ஒரு ஃபேர்னஸ் கிரீம் தான் இருந்தது, நான் பேர் சொல்ல விரும்பலை. 7 நாட்களில் சிகப்பழகு அப்படின்னு இருக்கும். அந்த 7 நாளில் எப்படி சிகப்பழகு வரும், அதுக்கு நானே வந்து இது பண்ணேன். நானே வந்து மாடல் பண்ணி, நானே வந்து ப்ரெசன்ட் பண்ணி, நானே தான் எல்லாமே பண்ணினேன். நீங்கள் யூடியூப்ல பார்த்தா இருக்கும், மைத்திலி பியூட்டிஷியன்களுக்கு டீச்சர் அப்படின்னு இருக்கும். நீங்கள்லாம் சின்ன வயசுல பார்த்துருப்பீங்க. ஸோ அது ரொம்ப நல்லா தமிழ்நாட்டில் தமிழ் பேசி எல்லாத்து வீட்டுக்குள்ளேயும் என் ப்ரோக்ராம் போச்சுன்னா அத்தனை பேர் வீட்டுக்குள்ளேயும் நான் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க மக்கள். ஸ்டில் இன்னும் கூட. ஆனா எந்த இடத்துலயும் ஒரு தலகணம் இல்லாம சாதாரணமா எல்லாத்துட்டையும் பழகுது. என்னால அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போக முடியல என்னால. ஸோ நான் நார்மலா ட்ரெஸ் பண்ணிட்டு நார்மலா தான் இருப்பேன். அந்த சிகப்பழகு கிரீம் வந்த உடனே 1 year 1 வருடங்களுக்கு பிறகு 6% வந்து அதுல வந்து நான் வந்து மார்க்கெட் பிடிச்சிட்டேன். எப்படி பிடிச்சேன்னா கடைக்காரங்களுக்கு கொடுக்கல. அவங்க வந்து கடைசி நாள் என்கிட்ட வரும்போது தனியா வருவாங்க, மேடம் நான் சம்பாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு சந்தோஷம். அவங்க கட்டின பணத்தை நான் என்ன பண்ணுவேன்னா கடைசியில அவங்க என்னை விட்டு போகும்போது அவங்களுக்கு வேணுங்கிற பார்லருக்கோ ஏதோ ஒரு உதவி அதுக்கு பண்ணி கொடுங்கடான்னு சொல்லிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டைல். இதுக்குன்னு நான் வந்து பெருசா யார்கிட்டையும் எதுவும் சொன்னதில்லை. அதே போல 96, 97
நான் வந்து இதே போல் நான் எல்லா இடத்துலையும் வந்து பேசிட்டு இருக்கும்போது திருச்சியில் இருந்தேன். எல்லா இடத்துலையும் எனக்கு பாலாஸ் இருந்தது. திருச்சியில் இருந்தேன். திருச்சியில் இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. நாங்கள் வந்து போயஸ் ஜெயா மேடம் கிட்ட போயஸ்லேருந்து போயஸ்லேருந்து அப்போ நாங்கள் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதனால அது வந்து விளையாட்டுக்கு தான் நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு நான் நினச்சிட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து லேண்ட்லைன்லேருந்து ஃபோன் பண்ணதுக்கப்புறம் உடனே காலையில் கூப்பிட்டாங்க. அப்படின்னு ஐயோ நம்மளையா கூப்பிட்றாங்கன்னு அப்போ பதச்சிச்சு எனக்கு. என்ன கூப்பிடுறாங்களோ, அவங்க என்ன கேட்க போகிறாங்களோ, அவங்க எப்படி இருக்க போகிறாங்களோ, நம்ம எப்படி அவங்க ரைட்டுங்களா. நான் ஸ்டேட்டுக்கும் பண்ணியிருக்கேன், சென்ட்ரலுக்கும் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வந்து என்னுடைய பெரிய அவார்டு, அவங்களோட பிளஸ்ஸிங். எனக்கு வந்து 1.25 வருஷம் ஒரு சின்ன விஷயம் கூட என்கிட்ட கோவிச்சதில்லை. கோவிக்காத மாதிரி நான் நடந்துக்குவேன். இப்போ ஒரு கிளைண்ட் வரும்போதே படிச்சிடுவேன். அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறது, நான் என்ன பிடிக்காது அது மட்டும் தெரிஞ்சிட்டோன்னா அவங்க எல்லாருமே எனக்கு கிளைண்ட்ஸ் தான். அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் டிவியில் காமிச்சிருப்பேன். ஆனால் யாருமே ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிவியில் காமிக்க மாட்டாங்க. எங்கேயோ நம்ம பாப்புலாரிட்டி அவங்க எடுத்துருவோம். அப்படி கிடையாது. அப்படி உங்களுடைய திறமையை அவங்க எப்படி எடுக்க முடியாது ரைட்டுங்களா. ஸோ நிறைய விஷயங்கள்ல தப்பாகவும் நடக்கும். நம்ம சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அதில் ஒரு ஃபோட்டோ போட்டு அவங்க கொடுப்பாங்க. பட் கடைசியில் அவங்க பிடிக்கும்போது அதனுடைய தண்டனை வந்து மிக பெரியதாக இருக்கும் என்பதை யாரும் உணரவில்லை. அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான ஒரு வார்த்தை. அதே போல இந்த 2000 எல்லாத்தையும் ஒழிச்சிட்டாங்க. ஒரு மாசத்துக்கு நான் ஓப்பனாகவே சொன்னேன், ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் எப்போ 96லயே. ஆனால் எல்லாம் இது ஆஃபீஸ் மூடு, கார்பரேட் ஆஃபீஸ் மூடு, எனக்கு ஒரு 18 வெஹிக்கிள் மூடு, 350 பேர் வேலை செஞ்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் பண்ணினா தான் காசுங்கிற மாதிரி பார்லரை மட்டும் சில முக்கியமான மனிதர்கள் காப்பாற்றி கொடுத்தாங்க. அதை மட்டும் காப்பாற்றுங்க, அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணுறது பெருசு இல்லை. ஒரு வார்த்தைகளும் எழுதும்போது அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்மளுடைய கூட்டாம்பூர் மாநில தொழிற்கல்வி நிறுவனம் மூலியமாக டாக்டர் அனுமந்தன் சாரை நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிட்டு எல்லாருமே 1 செகண்ட் கிளாப் பண்ணலாமா? பெஸ்ட் அச்சீவர்ஸ் 2024 அவார்ட் வாங்குறது எல்லாருமே வந்திருக்கீங்க, அப்படிதானே? எல்லாருமே ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து நாமினேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஆக்சுவலாக நானும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். அதுவும் சார் இன்வைட் பண்ணி தான் எல்லா ப்ரோக்ராமும் பண்ணியிருக்கோம். சாருக்கு நல்லாவே தெரியும். ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு நாமினேட் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க அப்படின்றத வெளில கொண்டு வரணும். பிஸ்னஸ் அப்படின்னாவே சாதாரணமாக 1-2 விஷயம் ஆரி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை மட்டுமே கொண்டு போகக்கூடாது. ஆக்சுவலாக டைலரிங், ஆரி ஒர்க், பியூட்டிஷியன், மெஹந்தி அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். ஒரு தொழில் மட்டும் பண்ணால் நமக்கு A to Z ஒரு ஓனருக்கு எல்லாமே தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்தது நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியும். இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆன்லைனில் ஃபுல்லுமே 5000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக எதுக்கு இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல காட் கொடுத்த கிஃப்ட்டுக்காகவும் சார் கொடுத்த கிஃப்ட்டுக்காகவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அகெயின் ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? மைக்கேல் மேம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் என்னோட கனவு. ஆக்சுவலாக மேம் உங்களை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்களோட ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சொன்னாங்க ஆரி ஒர்க் பற்றி சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஆரி ஒர்க் டிசைனர். இப்போ காலேஜில் பார்த்தீங்கன்னா செமினார்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். மேம் சொன்னாங்க 5 லட்சம் வரையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம தள்ளியில் அடுத்தவங்க போடுறத பார்த்து நம்ம போடக்கூடாது. ஒரு பீகாக் டிசைன் வந்து ஒரு 3D ஒர்க்கில் கண்டுபிடிச்சது மட்டும் நான் தான். ஆக்சுவலாக இந்த 3D ஒர்க் கண்டுபிடிச்ச இப்போ உலகம் ஃபுல்லுமே அந்த 3D ஒர்க்கை அவங்களா வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பீகாக்கை வந்து 3D ஒர்க் பண்ணுறது, 5D ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தொழில இப்போ அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ண நல்லா இருக்கும், பிளவுஸில் 3D ஒர்க் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஓனாகவே கிரியேட் பண்ணுங்க. உங்களால் முடியும், நம்மளால முடியாது எதுவுமே கிடையாதுன்னு அப்படியே ஒரு மைண்ட் தாட்ல வெறித்தனமாக உங்களோட தொழில ஒரு வெறித்தனம் கண்டிப்பாக இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்துக்கு சாதிக்க முடியும். இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் கிடைக்கும் எனக்கு. நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு அவார்டில் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கின உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். நம்மளால நீங்கள் எல்லாரும்
எல்லாருமே யோசிப்பீங்க இப்போ நம்ம இங்கே தானே உட்காந்துருக்கோம், நம்மளால இந்த இடத்துக்கு வர முடியுமா, உங்களாலேயும் வர முடியும், உங்களாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்றது நீங்க கண்டிப்பா எண்ணுங்க. நம்மளாலே ஒரு இடத்துக்கு வர முடியும். நிறைய பேர் வந்து நம்மளோட திறமை முயற்சி இது இருந்தால் மட்டும்தான், நம்ம ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே, உன்னால என்ன பண்ண முடியும், ஆன்லைன் கிளாஸ் தானே பண்ணிட்டு போ, 99 ரூபாயா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் வந்து 99 ரூபா ஒரு கிளாஸ் தான் போட்டேன். 3000 பீப்புள் நான் வந்து பார்த்தேன். அந்த 99 ரூபாய் ஏன் நான் அந்த 99 ரூபாய் போட்டேன் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நான் சின்ன விஷயத்தை ஏன் ஷேர் பண்றேன்னு நான் கடைசியாக சொல்றேன். அந்த 99 ரூபாய் வந்து எத்தனையோ பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு எல்லாமே A to Z எல்லாமே தெரியும். தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் சொல்லி கொடுக்கல. மற்றவங்களும் ஒரு ஆண்டர்பிரனர்ஸ் நிறைய லட்சக்கணக்கில் உருவாக்கணும், மேம் உருவாக்குன மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல நானும் வரணும் அப்படின்றதுக்காக கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாருமே வரணும், நான் மட்டும் கிடையாது. கடவுள் ஒரு இடத்துல கண்டிப்பா வச்சிருக்காங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டோ, நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுலயே போயிட்டே இருப்பேன். நம்மளாலே முடியும், நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வெறித்தனம். ஃபுல் சப்போர்ட்மே என்னோட மம்மி அண்ட் டேடியும் ஃபுல் ஹஸ்பண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட டீம் மெம்பர்ஸும் வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ. எல்லாரையுமே ஒரு இடத்துல சாதிக்கணும் அப்படின்றது தான். பெண்கள் அனைவருமே சாதிக்க பிறந்தவர்கள் தான். ஏன் ஆண்கள் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சாதிக்க பிறந்தவங்க தான். நம்மளோட சாதிக்க பிறந்தவங்க அப்படின்னா எதுக்கு அந்த சாதிக்க பிறந்தவங்கன்னு சொல்றாங்க, நம்மளால ஏதாவது முடியும் செய்ய முடியும் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து வீட்டுல வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்றாங்க, ஆக்சுவலா நான் இன்ன வரையும் பார்த்தது இல்லை, நிறைய பேர் கண்ணீர் விட்டு சொல்றாங்க, மேம் நீங்க இந்த வாய்ப்பை கொடுக்கல அப்படின்னா நாங்க தெரிஞ்சிருக்க மாட்டோம். இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, மேம் இந்த இடத்தை கொடுத்ததே நீங்க தான், நான் கிடையாது, கடவுள் மட்டும்தான். ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா 99 ரூபீஸ் வந்து கொடுத்தது அப்படின்னா இப்பதான் அதோட எல்லாமே தெரியுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் சார் வந்து அந்த சர்டிபிகேட் கொடுத்தனால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரத்துக்கு ரீச் ஆயிருக்கேன்றதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். கண்டிப்பா சார் கிட்ட அப்ரூவல் எல்லாருமே வாங்கினா அந்த சர்டிபிகேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுல்லா அந்த சர்டிபிகேட்டை கொடுக்குற கான்வெகேஷன் வச்சு ஒரு டிப்ளமோ எக்ஸாம் வச்சு கொண்டு வருது அப்படின்னா ரொம்ப கஷ்டம். உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க மட்டும் வளரக்கூடாது, மற்றவங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரணும். உங்களுக்கு என்ன தெரியுதோ 10 பேருக்கு நல்ல விஷயத்த சொல்லித்தரா அவங்க 10 பேர் கிளாஸ் எடுப்பாங்க. அது அப்படியே 100 10 200 மாறிக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச் முரசன். அடுத்ததாக தமிழ்நாடு மாநில தொழில் கல்வி நிறுவனத்தை பற்றி பாத்திமா ஃபேஷன் டிசைன் அகாடமியின் மாணவியான ஷிஃபானா நிலாஃபர் உங்களிடம் சிறு உரையாட வருகிறார். ஆமா, நீங்க நிலாஃபர் தானே? ஆமா, நல்லா இருக்கியா? ஓ நல்லா இருக்கேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிகிரி முடிச்சு இப்ப வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அகாடமி ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீ 8th வரைக்கும் தானே படிச்சேன், அப்புறம் எப்படி அகாடமி ரன் பண்ற? நான் 8th வரைக்கும் தான் படித்தேன். தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனம் மூலமாக அவங்க அப்ரூவல் பெற்ற அகாடமியில் நான் டிப்ளமோ கோர்ஸ் படித்தேன். அது மூலிமா என்னோட பிஸ்னஸ் லெவலில் மேலும் ஏற்படுத்திக்கிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட பிஸ்னஸை செல்ஃபாக ஓனாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது மூலிமா எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர்த்துகளுக்கு இந்த டிஎன்எஸ்பி மூலிமா ஒரு உதவி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கேன். இது மட்டும் இல்லை, இது வந்து நிறைய என்ன போல நிறைய பெண்களுக்கு டிஎன்எஸ்பி மூலமா ஒரு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கேன். அவங்க உதவியுடன் என்னுடைய இந்த வெற்றிக்கு காரணம் டிஎன்எஸ்பி தான். இதுக்கு நான் முக்கியமா நன்றி சொல்ல விரும்புகிறேன். சுயமரியாதையுடனும் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் சுய தொழிலில் கல்வியில் மென்மேலும் வளர்ந்த டிஎன்எஸ்பியுடன் உதவியுடன் நாங்கள் மென்மேலும் வளர்ந்தோம். இதற்கு நாங்கள் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் சொல்கிறோம். அடுத்தபடியாக ஜெயந்தி வாசு மேமை சொற்பொழிவாற்ற அழைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது, ஆனால் நான் ரொம்ப நேரம் பேசுவேன். நீங்கள் எல்லாருமே என் கூட இன்ட்ராக்ட் ஆக போகிறீங்க, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ நான் நேச்சருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் என்னை பற்றி சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நன்றியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். மைதிலி மேம் இருக்க ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு நம்ம சார் வந்து ஒரு பெரிய ரீசன். ஸோ அவங்க 2 பேருக்கும் என்னோட முதல் கண் நன்றி. அண்ட் ஈவெண்ட்டை வந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ கெஸ் அவங்க நேம் ஃபாத்திமா தானே மேம்? எஸ், ரொம்ப அழகாக இன்வைட் பண்ணி அந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கொடுத்ததுக்கும் நன்றி. ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும்
நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன், நடத்தியிருக்கேன். இந்த மைக் மட்டும் எப்பவுமே பிரச்சனை பண்ணும். ஸோ என்னை இன்ட்ரோ பண்ணும்போது ஜெயந்தி வாசுங்கிற நேம் சொல்லும் போது ஒர்க் ஆகல. ஸோ ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் இஸ் ஜெயந்தி வாசு. வாசு வந்து எங்க அப்பா. ஸோ ஐ எம் அ சிங்கிள் மதர். அவர் என்னோட பையன் கிரிஷ். வீடியோ எடுத்துட்டு இருக்கவரு என்னோட பையன் கிரிஷ். இங்க எல்லாரும் அவங்களோட பர்சனல் லைஃப்பை தான் சொன்னாங்க. ஆனா ப்ரொஃபஷனல் லைஃப்பை சொன்னாங்க. நான் பர்சனல் லைஃப்ல இருந்து சொன்னா கண்டிப்பா உங்களை யாராவது ஒருத்தராவது மோட்டிவேட் ஆவீங்கிறனால என்னோட பர்சனல் லைஃப்பை நான் ரிவீல் பண்றேன். ஓகே, ஸோ நான் சிங்கிள் மதர். அதுக்கான ஸ்டோரி நான் ஷார்ட்டா சொல்றேன். ஃபைன். ஸோ பேசிக்லி ஐம் பிடெக் ஹோல்டர். பிஎஸ்சி டெக் கோயம்புத்தூர்ல பிடெக் படிச்சிருக்கேன், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. அங்க படிக்கும் போதே நான் ஒரு சலூனுக்கு ரெகுலரா போவேன். அந்த சலூனோட ஓனர் லக்ஷ்மி மேம் வந்து மைத்திலி மேமோட ஸ்டூடெண்ட். ஓகே, அதாவது இங்க பல பேருக்கு மைத்திலி மேமோட அந்த வைப் தெரியாது. அதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். கோயம்புத்தூர்ல சில ஜாம்பவான்ஸ் இருப்பாங்க. அதுல ஒருத்தங்க லக்ஷ்மி மேம், விகாஷினி பியூட்டி பார்லர், 60 வருஷமா. அவங்க மைத்திலி மேமோட ஸ்டூடெண்ட். ஓகே, அந்த ஹால்ல மைத்திலி மேமோட போட்டோ தான் பெருசா இருக்கும். அந்த போட்டோவை பார்த்து இந்த பிடெக் பெரிய விஷயம் இல்ல, நான் பியூட்டிஷியன் ஆகணும்னு அன்னைக்கு அந்த ஜெயந்தி டிசைட் பண்றாங்க. இன்னைக்கு மைத்திலி மேம் பக்கத்துல இங்க உட்கார்ந்துருக்கேன். இந்த ஜேர்னிக்கு 13 வருஷம் ஆயிருக்கு. நான் பிடெக் முடிச்சு ஒரு எம்என்சி கார்பரேட்ல பிளேஸ் ஆகிறேன் as a ப்ரொடக்ஷன் மேனேஜர். ஆனா கூட ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். எனக்கு வந்து 40+ என்னோட சேலரி. நான் அங்க ஒர்க் பண்ணிட்டு பியூட்டிஷியன் கோர்சஸ் வந்து கோயம்புத்தூர்ல படிப்பேன். பல்லடம்ல பிளேஸ் ஆனேன். ஷிஃப்ட் பார்த்துட்டு கூட இங்க வருவேன். பல நாள் தூக்கம் இருக்காது. அந்த வெரி த்ரெட்டிங் கத்துக்கணும் எல்லாம். இப்போ நான் வந்து ஐ ஓன் அன் அகாடமி. நான் 3000+ ஸ்டூடெண்ட்ஸை கிராஜுவேட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் த்ரெட்டிங் ஒன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. காலில் இருக்க முடியல ப்ராக்டிஸ் பண்ணுன்னு போயிட்டே இருப்பாங்க. யாரு கிடைப்பா த்ரெட்டிங் பண்றதுக்குன்னு கெஞ்சி கூத்தாடி காய் விற்கிறவங்க, பூ விற்கிறவங்க, எங்க அம்மா, சித்தி, பாட்டி எல்லாம், எங்க அப்பாவுக்கு கூட சம்டைம்ஸ் இங்க பியர்ல இருக்க ஹேர்லாம் நான் த்ரெட் பண்ணுவேன். அப்படி நான் பழகினேன். ஓகே, ஃபைன். அப்புறம் நான் படிச்ச அகாடமிலேயே நான் வந்து ஒர்க் பண்றேன். என்னோட சேலரி 3000 rupees. எவ்வளோ? 3000 rupees. அங்க நடந்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டை நான் சொல்றேன். இது நீங்க எல்லாருமே மைண்ட்ல வச்சுக்கணும். என் பையனும் நல்லா கேட்டுக்கணும். நான் ஒரு பிடெக் ஹோல்டர், 40,000 rupees சேலரி வாங்கின ஒரு ஆளு 3000 rupeesக்கு போறேன். அன்னபூர்ணா கிராஸ்கேட் ரோட்ல அந்த சலூன் இருக்கு. கிளைண்ட் வந்திருக்காங்க பிரைடல் புக் பண்றதுக்கு. ஜெயந்தி போய் காஃபி வாங்கிட்டு வந்து சொன்னாங்க. நான் வந்து ஆப்ரானோட இருக்கேன். ஆப்ரானை கழட்டிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் போறதுக்கு என்னோட ஓனர் என்ன அலோவ் பண்ணல. கிளைண்ட் வெயிட் பண்ணக்கூடாது, ஆப்ரானோடவே நீ போன்னு சொல்றாங்க. நான் அந்த ஆப்ரானோட கிராஸ்கேட், எல்லாரும் கிராஸ்கேட் ரோடு எவ்வளவு பிஸியான ரோடு தெரியுமா தெரியாதா? எவ்வளவு பேர் இங்க கோயம்புத்தூர்? ஓகே, சோ அப்படி போறேன். ஆனா அப்படி போய் நான் வாங்கிட்டு வந்த காஃபி கூட ஆறி போச்சு. அந்த காஃபிய பிரைடல் புக் பண்ண வந்தவங்க முன்னாடி என் மேல ஊத்துனாங்க என்னோட மேம். இது வந்து 2014ல நடந்த ஒரு ட்ரூ இன்சிடென்ட். எதுக்காகனா அவங்க என்ன ஹர்ட் பண்றதுக்கு ஊத்தல. ஒரு கிளைண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், நீ இவ்வளோ லெத்தாஜிக்கா அசால்ட்டா வரேன்னு சொல்லி என் மேல ஊத்துனாங்க. ஜெயந்தி, உனக்கு இன்னொரு பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா சலூன்ல நீ இந்த காஃபியோடவே தான் இருக்கணும், இந்த ஸ்டெயினோடவே நிக்கணும். அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன். மேம் சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீங்க வாங்குற சர்டிபிகேட்ல இல்ல விஷயம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ், உங்களோட டெடிகேஷன் தான் உங்களை காப்பாற்றும். அந்த மோல்ல நான் ஒரு சலூன் ஸ்டார்ட் பண்றேன். 10 வருஷம் சலூன் ரன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்க்கு இப்போ வருவோம். நான் ஃபேஸ் பண்ண மாதிரி யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்க முடியாது. அவ்வளோ டொமஸ்டிக் வயலன்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நைட் எல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடக்கும். காலையில 2 மணிக்கு பேக் எடுத்துட்டு பிரைடல் ஸ்பாட்டுக்கு போகணும். தனியா தான் போகணும். என்னை கூட்டிட்டு போய் விடுறதுக்கோ கூட்டிட்டு வர்றதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க. கங்காரு குட்டி மாதிரி இந்த குழந்தை ஒண்ணுதான் இருக்கும் என் கூட. என் பேக் கூட்டிட்டு போவேன். 2 மணிக்கு போவேன், மேக்கப் பண்ணிட்டு வருவேன். அப்படி வந்தது என்னோட growth. அப்போ சலூன் நடத்துற இடத்த கூட த்ரெட்டன் பண்ணாங்க. என்ன த்ரெட்டன் பண்ணாங்கன்னா, இந்த கடையை நான் காலி பண்ண வச்சிருவேன்னு சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க என்னோட இன்லாஸ் சைட்ல. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன், எல்லாமே நான் எங்க இருக்கணும் அந்த இடம் எல்லாமே என்னோட சொந்த இடமா இருக்கணும்னு சொல்லி, என்னோட வீடு சொந்த வீடு, என் வீடுன்னு தான் சொல்லுவேன், சொந்த வீடு. என்னோட அகாடமி என்னோட சொந்த ப்ராப்பர்ட்டி, என்னோட லேடிஸ் ஹாஸ்டல் என்னோட சொந்த ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே நான் சொந்தமா சுயமா சம்பாரிச்சு நானே எனக்காக வாங்கிக்கிட்டது. ஓகேவா? ஏன்னா இது வந்து பெரிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பா பெரிய விஷயம். தாத்தா கொடுக்கல,
அப்பா கொடுக்கல, வீட்டுக்காரங்க கொடுக்கல, யார் எனக்கு லாட்டரி விழுகல. நான் பேக்கை தூக்கிட்டு த்ரெட்டிங் பண்ணி, ஹேர் கட் பண்ணி, பெடிக்யூர் பண்ணி, பிரைடல் பண்ணி சம்பாரிச்சேன் பாத்தீங்களா, அந்த காசு. இது உங்க எல்லாராலையுமே முடியும். உங்களோட ஃபேமிலி எவ்வளோ பெரிய பேக்ரவுண்டோட இருந்தாலும் நீங்களும் உங்களுக்கு செல்ஃபா கொடுத்துக்கிற கிஃப்ட்டுக்கான வேல்யூ ரொம்ப பெருசு. அது எது கொடுக்கும் தெரியுங்களா? நீங்க கத்துக்கிற அந்த தொழில் தான். தயவு செஞ்சு எல்லாருக்குமே கைத்தொழில், சுயதொழில் ஒன்று இருக்கணும். அதை படிச்சோம், இன்னைக்கு சர்டிபிகேட் வாங்கிட்டோம், இதை ஃப்ரேம் பண்ணி இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னு இருந்துடாதீங்க. அதை ப்ளீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யார் ஒருத்தங்க கன்சிஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ, டெடிகேஷனோட இருந்தாங்களோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததாக திருப்பதி சார் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு மாநில கல்வி நிறுவனம் நடத்தும் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி. டாக்டர் அம்மன் சார், ரொம்ப நன்றிங்க சார். முதல்ல நம்ம இங்கே வந்திருக்க நிகழ்ச்சி வந்து ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் ஜெயிச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு முயற்சி தான் இங்கெல்லாம் வந்திருக்கோம். அதற்கு முழு சப்போர்ட்டாக அனுமன் சார் நிற்கிறதுக்காக தான். நேற்று சார் கூட ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும்போது அவர் சொன்னது, தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய பயணங்கள் நடத்துது இன்னும் விரைவாக நடக்க போகுது. அதோட தொடக்கம் தான் இந்த கோயம்புத்தூர் சொன்னார். அதில் ஒரு மாபெரும் மாநில அடுத்த நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இங்கே உமன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்திருக்கீங்க. உண்மையிலேயே பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா, எங்களையும் அழைச்சி கொஞ்சம் பேச வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. பர்சனலாக சொல்லணும்னா, வாழ்க்கையில் கனவு காணுங்கள் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு. இந்த பூமியில் இருக்கட்டும், நம்ம ஆகாயத்தில் இருக்கட்டும், நம்மளோட எண்ணங்கள் தான். இந்த பூமியில் நம்ம வாழ்றதும் நம்ம ஆகாயத்தில் வந்து நம்ம எண்ணங்கள் மட்டும்தான். ஒருவன் வாழ்வையில உயர்றது அவனுடைய சிந்தனைகள் மட்டும்தான். இது ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலுமே அவங்க சிந்தனையை சரியான முறையில வழிபடுத்தினா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். அதற்கு உதாரணமா தான் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாருமே. நாங்க என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்றாங்க. உங்களை மாதிரி நாங்களும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு அப்பா அம்மா கூலி வேலைக்கு போயிட்டு வளர்ந்தவங்க தான். இன்னைக்கு வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றங்கள் நடந்திருக்குன்னா அதிக நாள் நான் படிச்சு முடிச்சு ஒரு 6-7 வருஷமா நானும் உங்களை மாதிரி ஒரு ஒர்க்கு தான், கம்பெனி தான் வேலை செஞ்சிருந்தேன். இப்போ கடந்த ஒரு 11 வருஷமா ரியல் எஸ்டேட்ல இருக்கேன். இந்த தொழில் ஆர்வம் எனக்கு என் வாழ்க்கையை மாத்துச்சு. இப்போ இது மெயினாக சொல்றது காரணம், இங்கே ஒவ்வொருத்தவங்களுமே வந்திருக்கிறது ஒரு வேலை செய்ய வரல, ஒரு தொழில் ஒரு கம்பெனிக்கு வரல, தன் முயற்சியில செஞ்சு தன் நம்பிக்கையா வந்திருக்கீங்க. உண்மையிலே உழைப்பை போடும்போது அந்த உழைப்புக்கான ஊதியம் ஒருபோதுமே கிடைக்காம போகாது. உழைப்ப உங்களை எண்ணங்கள் போலதான் வாழ்க்கை. சிந்தனையை சரியான முறையில் நீங்க ஒருங்கிணைச்சு செயல்பட்டா இங்க இருக்க ஒவ்வொருத்தருமே நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த கம்பெனியை உருவாக்கி இது சப்போர்ட் வந்து கொடுத்துருக்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட். அதை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருமே வாழ்க்கையில உயரணும்னு வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக விருது வழங்கும் தருணம். நமது சீஃப் கெஸ்டுக்காக அனுமன் சார் வந்து விருது வழங்குகிறார். மைத்திலி மேம். விருது வழங்கும் தருணத்திற்கு வந்துவிட்டோம். நமது சீஃப் கெஸ்ட் அனைவரையும் அன்போடு
வரவேற்று விருது வழங்கும் விழாவிற்கு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டான புகழ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்கு MS மைத்ரி மேம் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். ஃபேஷன் அகாடமிக்கான விருது ஏ கீதாஞ்சலி அவர்களை அன்போடு மேலே கலைக்கிறோம். இன்னும் கைத்தட்டல் பலமா கொடுக்கலாமே, நம்மள ஒருத்தர் விருது வாங்குறாங்க. முத்தையன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அவார்ட் ஆர் நாகராணி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். அடுத்தபடியாக பெஸ்ட் மேக்கப் மீண்டும் கிருஷ்ணபிரியாவை மேடைக்கு அழைக்கிறோம். அவங்க 2 அவார்ட் நாமினேட் ஆயிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஊக்குவிப்பு. அடுத்தது பெஸ்ட் ஃபேஷன் டெய்லர் விருதுக்காக பி காளீஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
இத்துணையிடம் நமக்காக பொறுமையாக விருதுகளை வழங்கிய நம்முடைய மிஸ்ஸஸ் மைத்ரி ஸ்ரீகாந்த் மேடம் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த விருது வழங்குவதற்காக மிஸ் மேடம் மோனிஷா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்டான உமா மகேஸ்வரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்டர் பாயிண்ட் வாங்க. அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டான சந்தியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதை வழங்குவதற்காக ஜெயந்தி வாசு மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஜுகேஷனல் அகாடமி அவார்டை வாங்குவதற்காக கீதாஞ்சலி கிருஷ்ணகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடைக்கு அழைக்கிறோம். பார்க்கலாமே. எஜுகேஷனல் ட்ரைனர் அவார்ட் விருதை வாங்குவதற்கு எம் ஜன்னத் ஃபிர்தௌஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜெயந்தி வாசு மேம் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். விருதை பெறுவதற்காக பெஸ்ட் பிசினஸ் அண்ட் விமன் அச்சீவர்ஸ் அவார்டு வாங்குவதற்கு நிலாஃபர் ரேஷ்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உங்கள் கரகோஷங்களை எழுப்புங்கள். வாங்குவதற்காக எம் பாணிப்பிரியா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.
அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அவார்ட் வாங்குவதற்காக என் சரவணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சீஃப் கெஸ்ட் அவர்கள் நமக்கு விருது வழங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. அவங்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் மைத்திலி மேமையும் அவார்டை வழங்க அழைக்கிறோம். பெஸ்ட் காஸ்டியூம் அவார்ட் சரவணன். நெக்ஸ்ட் பெஸ்ட் ஃபேஷன் டிசைனர் அவார்ட் பி சுபா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கு, கொஞ்சம் வாங்க ரெடி பண்ணி. Award M Usha, please come on stage. जब वो अपनी भयंकर बीट बजाता है उसके बेस से लोग भागने लगते हैं, जमीन हिलने लगती है। Goes to Nargis. ஓகே, நர்கீஸோட மேம் மிஸ் பர்கத் நிஷா அவங்களையும் மேடைக்கு கூப்பிடுறோம். ரெடி ஃபர்ஸ்ட் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு வழங்கின தமிழ்நாடு மாநில கல்வித்துறை நிறுவனத்திற்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு
இந்த அளவுக்கு என்னை தைரியப்படுத்தி என்னை இந்த இடத்துக்கு நிற்க வச்சேன் எங்கள் மேமுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க என்னை உற்சாகப்படுத்தாமல், அவங்க என்னை ஊக்குவிக்காமல் இந்த இடத்துல நான் இல்லை. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்போவுமே அவங்களுக்கு நான் நன்றி கடனோட இருப்பேன். அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் என்னை சொல்லி வளர்த்ததெல்லாம், நீ முன்னேறணும், நீ முன்னேறணும், நீ தச்சு கொடுக்குறது இல்லை உன்னோட ப்ரொஃபஷனல், நீ ஒரு இன்ஸ்டியூட் வச்சு நீ அது மூலியமாக வளர்ந்து 4 பேருக்கு கற்றுக் கொடுத்து அது மூலியமாக நீ வாங்குற பேர் தான் உனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல என்னை நிற்க வச்சுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ. ரெடி பாருங்க. ஓகே 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 ரெடி மேடம். மேடம் ரெடி. ஓகே ஓகே ready? Fashion Tailor Award goes to Brinda. Please come on stage. Ready madam? Okay, okay, okay. Ready? Embroidery Award goes to Pradeepa. Please come on stage. Please come on stage. Madam? New Life Healthcare Charitable Trust, Dharmapuri. Please come on stage.
goes to Rajeshwari. Next award, Best Math Award, goes to Samina Nasrin. Award goes to Sivagami. Please come on stage. Next award, Best Fashion Designer Award, goes to I. Angela Giro Nevis. Best Makeup Artist Award goes to M. Sandhya. Nisha, please come on stage. Monica ma'am. Congratulations ma'am. Goes to Mohana Priya. Please come on stage, ma'am. The award goes to Vinodini.
எல்லாருமே 2 சீஃப் கெஸ்ட்ல வாங்குறாங்க. நீங்க எல்லா சீஃப் கெஸ்டையும் வச்சு வாங்குறீங்க. லக்கி கார்டு. அடுத்ததாக வளர்மதி இன்ஸ்டிடியூஷன் சென்டர் அவார்டை வாங்குவதற்கு வளர்மதி அவர்கள் ஆர்டெக் ஸ்டூடெண்ட் அவர்களை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் விருதுக்காக சென்டர் விருதுக்காக அழைக்கிறோம். பெஸ்ட் சென்டர் விருதுக்காக மிஸ்டர் ஆனந்த். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்க கைத்தட்டல்களை கொடுக்கலாமே. நம்மள ஒருத்தர் விருது வாங்குறாங்க இல்லையா, என்கரேஜ் பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த மேடை. என்கரேஜ் பண்ணலாமே. நம்மள ஒருத்தர் வாங்குறாங்க இல்லையா, நம்ம என்கரேஜ் பண்றதுக்காக தான் இந்த மேடை. அவர்களுக்கும் ஆசான் அவர்களுக்கும் மற்றும் தோழர் அனைவருக்கும் என் அன்பும் வரவேற்போம். இந்த தமிழ்நாட்டு மாநில தொழிற்கல்வி மையம் சார்பில் சிறந்த இளம் சாதனையாளர்கள் விருது விழாவில் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவின் பார்வையில் அகிலம் அகிலவே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவி கொண்டிருக்கும் போடு வரவேற்கிறோம். இப்பொழுது நம் சேர்மன் பாத்திமா ஃபேஷன் டிசைனிங் அகாடமி அவர்கள் பூங்கொத்தை கொடுப்பார். கோஆர்டினேட்டர் மற்றும் நமது தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனத்திற்கு மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அனுமந்தன் சார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். சேர்மன் ஹக்கீம் அவர்களையும் வரவேற்கிறோம். Please come on the stage, please.
10 வருட அனுபவம் கொண்ட அரசு அங்கீகாரம் பெற்ற மேக்கப் ஆர்டிஸ்ட் ராதா பியூட்டி கேர் அகாடமி மேனேஜிங் டைரக்டர் ரம்யா நாகராஜன் அவர்களை வரவேற்கிறோம். ராதா பியூட்டி கேர். இப்பொழுது பாத்திமா ஃபேஷன் டிசைனிங் முதன்மை MD-ஆக தௌஹீதா ஹக்கீம் அவர்களை வரவேற்கிறோம். பொன்னாடை போற்றுவார் இப்போது. அவர்களை வரவேற்கிறோம். எல்லோருக்கும் என் இனிய மாலை. இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இது ஒரு கனவா இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி இடத்துல நம்மள ஒரு அங்கீகாரமா மதிப்பும் மரியாதையோட நம்மளை நடத்தணுங்கிறது எல்லா பெண்ணுக்கும் மனசுல இருக்கிற ஒரு பெரிய கனவு. இந்த கனவை எனக்கு நினைவாக்கி தந்த இறைவனுக்கும் என் குடும்பத்தாருக்கும் என்னுடன் என் கூட டீமா ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த அரிய வாழ்க்கை எனக்கு தந்து இங்க என்னை பூரிக்க வச்சு என்னுடைய பேரண்ட்ஸ் ஆகட்டும் என் குடும்பத்துக்காகட்டும் ஒரு பெருமை செய்து கொடுத்த மிஸ்டர் ஹனுமந்தன் சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையும் நாங்கள் பார்த்துருக்கோம், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய பேர்த்துக்கிட்ட நாங்கள் படிச்சுட்டும் வந்திருக்கேன். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன் எப்படின்னா நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சர்டிஃபிகேட்க்கு வேல்யூ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, வேல்யூவே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு லோனுக்காகவோ இல்லை ஒரு அங்கீகாரத்துக்காகவோ நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அங்கே எடுத்துக்க கூட மாட்டாங்க. ஒரு கவர்மெண்ட்ஸில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்க கூட மாட்டாங்க. ஆனால் நம்ம TNSCP-யோட இந்த சர்டிஃபிகேட் வந்துக்கு அவ்வளோ ஒரு பெரிய போஸ் இருக்குது. ஏன்னா லோனுக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் தொழில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன? லோனு, பொருளாதாரம் தான். அந்த லோன் இந்த அகாடமியில் கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வாங்கி தந்திருக்கு ரொம்ப ஈஸியா. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல 342 தையல் மிஷின் இலவசமா வந்து நம்ம TNSCP சர்டிபிகேட் மூலியமா வெளியே போயிருக்கு, வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஆக்சுவலி நமக்கு கையில இருக்கிற பொக்கிஷத்தை வந்து நமக்கு தெரியாதுன்னு நம்ம எங்கெங்கயோ தேடிட்டு இருப்போம். நம்ம கையில இருக்கிற பொக்கிஷம் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் தான் TNSCP. இந்த அவார்டை, இந்த மதிப்பை, இந்த அங்கீகாரத்தை நம்ம எல்லாரும் கரெக்டா யூஸ் பண்ணணும். நிறைய பெண்களை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் எனக்கு கொடுத்துருக்கான். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. லைஃப் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரிஒன். ஒருத்தரோட ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஒருத்தருடைய கரடுமுரடா இருக்கும், ஒருத்தருடைய பயணங்களும் பாதைகளும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் கவலைகளும் நிறைந்ததா இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம சீஃப் கெஸ்ட் இங்க எல்லாரும் இந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்றதுக்கு அவங்களுடைய திறமைகள் ஒரு காரணமா இருந்தாலும் அந்த திறமையை வச்சு அவங்க பயணிக்கிற அந்த பாதையும் பயணமும் இருக்கு இல்லையா, அது அவமானம், குற்றம், குறை, இழிசொல், இது எல்லாத்தையும் அவங்க தாண்டி அதை எதிர்கொண்டு ஃபேஸ் பண்ணி வந்தங்காட்டிக்கு தான் அவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வந்து ரீசன் சொல்றீங்க, காரணங்கள் எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாருமே காரணங்கள் சொல்றீங்க. நமக்கு ஏதாவது ஏன் இது பண்ணல, இல்ல எங்க அம்மா உடம்பு சரியில்லை, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அது இதுன்னு காரணங்கள். உங்க லைஃப்ல நீங்க முன்னேறணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாருக்கு ரீசன் இல்லை. யாருக்கு ரீசன் இல்லை? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்கு, எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கு, எல்லாத்துக்குமே காரணங்கள் இருக்கு. காரணங்களை சொல்லி உங்களுடைய வெற்றியை நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சோ உங்க காரணங்களை சும்மா ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காம
இப்பொழுது நம் சீஃப் கெஸ்ட் மிஸ்ஸஸ் மைதிலி ஸ்ரீகாந்த் அவங்க வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் கொடுப்பாங்க. முதல்ல இந்த ஃபங்க்ஷனோட இந்த விழாவினுடைய கதாநாயகன் மிஸ்டர் ராஜ்குமார் அனுமந்தன் அவருக்கு உங்களோட பயங்கரமான கரகோஷத்தை கொடுங்க. இரண்டாவதாக அவர் என்னை கூப்பிட்டாரு. ஆக்சுவலா நான் வந்து எந்த இடத்துலையும் என்னை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஷூட்டிங் அப்படிதான் வந்திருப்பேன். ஸோ ஒரு இந்த மாதிரி கேதரிங்கு செமினார் எடுக்கிறது அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா செமினாரில் நீங்கள் பழக முடியாது, நல்ல ஒரு கிளாஸ் எடுத்தாக்க நீங்கள் பழகிக்கலாம். அதனால அந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்தது கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால இப்போ அவர் என்னை கேட்ட உடனேயே நான் எப்படி ஓகே சொன்னேன்னு எனக்கு தெரியல. சரி டாக்டர் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை கோஆர்டினேட் பண்ணாங்க பாருங்க ரம்யா, மிஸ்ஸஸ் ரம்யா. அவங்க வந்து நிச்சயமாவே இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன அவ்வளோ அழகா ட்ரீட் பண்ணிட்டு அவ்வளோ அழகா சொல்ல முடியாது என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா நான் இங்கே வந்துருக்க மாட்டேன். இது சரியில்லை அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருப்பேன். எந்த ஒரு இடத்துலையாவது ரெஸ்பெக்ட் இல்லைன்னா சரி இது சரியில்லைப்பா அப்படின்னு நான் நினச்சிருப்பேன். ஸோ அதனால அவங்க இப்போ நான் வந்து போக அவங்களோட ஹஸ்பண்ட் திருப்பதி இருக்காரு. அவரும் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு இது கொடுத்தாங்க. இந்த விழாவிற்கு இன்னொரு நாயகி யாருன்னா ஃபாத்திமா மேடம் தான். அவங்க வந்து ஹக்கீம் சார் சொல்லல காலையில நான் கீழே போய் அந்த போஸ்டரை பார்த்துட்டு ஹக்கீம்னு போட்டிருக்கேன் அப்படின்னு அவரு அந்த போஸ்டரை வச்சு அடையாளங்க பார்த்து அப்புறம் அவர்கிட்ட நான் ஹலோ சொல்லிட்டு போனேன். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி ஒரு கேதரிங் எல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கீங்க. காஸ்டியூம் டிசைன்லாம் சூப்பரா இருக்கு. ஸோ அழகா எங்க வெளியே போனாலும் அந்த காஸ்டியூம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். மாறி ட்ரெஸ் அந்த மாதிரி வந்து மெஹந்தி அதெல்லாம் வந்து நம்மளுக்கு உலகம், நம்மளுக்கு நம்மளோட கலாச்சாரம் சார்ந்தது, நம்மளுக்கு அது ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். இது பெண்களை சார்ந்த விஷயம். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்றதுல. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிக்க வருவாங்க. படிக்கும்போது அழுக, அவங்க ஹஸ்பண்ட் விட்டு பிரிய மாட்டாங்க, ஹாஸ்டல்ல இருக்கும். 2-3 நாள் ஒரே அழுக தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கொஞ்சம் தேடிடுவாங்க. 2 வாரம் எங்களை என் ரூமை தாண்டி போற பசங்களாம் நானா ஆகணும்னு நினைச்சிட்டு போவாங்க. அதுல எவ்வளோ கஷ்டங்கள் அது வேற. பட் இருந்தாலும் தாண்டிட்டு போகுவாங்க. 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் போகும்போது ஹஸ்பண்ட் வந்து கூட்டுவாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு ப்ராடக்ட் வாங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் பையன் தூக்கிட்டு வருவாங்க, இவங்க முன்னால வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலியில இந்த பொண்ணுங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை, நம்ம சம்பாதிக்க முடியுமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஸோ முதல்ல நாங்க வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணி தான் நாங்க வந்து எல்லாத்தையும் பண்ணணும். ஆனா நீங்க இப்போ ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு அழகா மேக்கப் போட்டுக்கணும், அழகா லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், அழகா ஃபவுண்டேஷன் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி போட்டுக்கணும். ஸோ நாளுக்கு நாள் வந்து அதனுடைய தேவைகள் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் 1000 பேர் வந்தா கூட எந்த ஒரு யூடியூப்ல நான் எல்லாத்தையுமே நான் வாட்ச் பண்ணேன். எந்த ஒரு யூடியூப்ல வந்து பாத்தீங்க எந்த கண்ட்ரியில பார்த்தாலும் கம்மியா தான் இருக்கும். ஆனா நம்ம கண்ட்ரியில பாத்தீங்கன்னா வயசானவங்கள இருந்து இது வரைக்கும் ஏதோ ஒரு தொழிலை எடுத்து பண்றாங்க. ஸோ ஆனா அது வந்து விதிமுறை இதுல பத்தி அவங்களுக்கு அவ்வளவு தெரியறது இல்லை. ஆனா நீங்க நான் உங்ககிட்ட என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா, நீங்க வந்து கரெக்டா எந்த ஒரு விஷயம் பண்றீங்களோ அதுக்கு என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் தெரியும். ஸோ பாருங்க இப்போ தமிழ்நாடு தொழில் மையம் நிறுவனம் உங்களுக்கு எவ்வளவு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து அங்கீகாரம் கொடுத்து, நாங்க படிக்கும்போது அங்கீகாரம் எல்லாம் யாரும் கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. போட்டிகள் இருக்கலாம், ஆனா இலவசமாக யாரிடம் எதுவும் பெறாதீங்க. நீங்க தானான நிரூபிக்கணும். ஸோ நானே இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போற மாதிரி இருந்ததுன்னா முதல் நாளே ஒரு 2 நாள் என் மைண்ட்ல வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணி இப்படி மேக்கப் பண்ணோம், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த 2 நாளைக்கு முன்னாலேயே நான் அதை வந்து பண்ணிடுவேன். அதனால ஸோ முதல்ல எல்லாத்தையும் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் 1986 இந்த நாள் வரைக்கும் 37 வருஷம் வரைக்கும் பியூட்டியில தான் இருக்கேன்.
அது என்னை விட்டு போனாலும் நான் அதை விட்டு போக மாட்டேன்னு இருக்கேன். அவ்வளோதான். நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள் வாழ்க்கையில். என்னோட ஸ்பீச்சை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விழாவின் நாயகன் வந்து அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றி இல்லை. தேங்க்யூ வெரி மச். பாய் மேடம். இப்பொழுது நம் திருப்பதி சார் அவர்கள் ஒரு உரையாற்றுவார். அனைவருக்கும் இந்த மாலை வணக்கத்தில் கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். மாலை வணக்கம் அனைவருக்கும். தமிழ்நாடு மாநில கல்வி நிறுவனம் டாக்டர் அனுமந்தன் சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ சார் இன்வைட்டிங் அஸ். விழாவை ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் அதை சிறப்புற பண்ணுறது வந்து எவ்வளோ சேலஞ்சிங்கான ஃபேக்டர்னு ஒவ்வொருத்தருக்குமே தெரியும். அது உண்மையிலே பாத்திமா அகாடமி அண்ட் ஃபேஷன் அகாடமி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். இந்த ஸ்பெஷல் கேஸ் 37 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ அனுபவங்களை வச்சு இன்னைக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக, மெயினாக அவங்களோட லைஃப்பில் அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்க மைத்ரி மேம்க்கு ரொம்ப நன்றி. இந்த மெயினாக நாங்கள் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக நாங்கள் ரொம்ப பெனிஃபிட் அடைஞ்சிருக்கோம். அந்த உண்மையிலேயே அவங்களோட ஒரு ஷேர் பண்ணது தான் மெயினாக சார்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணது காரணமே. அது ஒவ்வொருத்தவங்க லைஃப்லையுமே மாற்றங்கள் கொண்டு வருங்கிறது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். என்னுடைய ஒய்ஃப் வந்து இது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டாக ஓகே ஒரு பார்லர் கிளாஸ் போகணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன மணி பே பண்ணி கிளாஸை ஜாயின் பண்ணிவிட்டு அவ்வளோதான். பட் அவங்களுடைய இன்புட் ரொம்ப அதிகமாக இதில் போட்டாங்க. போட்டு சாரோட இன்ஸ்டியூஷனில் தான், சாரோட மூலமாக தான், நிறுவனத்தில் தான் அது முறையான ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அது மூலமாக கடந்த ஒரு 4-5 வருடங்களில் சாதிச்சது எங்கள் லைஃப் எவ்வளோ மாற்றிருக்குது. அவங்க மூலமாக பல பேர் வந்து எங்கள் ஆத்தூர் சொந்த ஆத்தூர் நேட்டிவ்ல ஏகப்பட்ட பேர் அவங்க மூலமாக ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஏகப்பட்ட புது ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணப்போ இன்வைட் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில வந்து ஒரு கல்வி வந்து கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்துங்கிறது வந்து நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கண்ட கனவுகள் ஒரு உதாரணம், பெரிய உதாரணம். கல்வி எல்லாத்தையுமே மாற்றும், அடிப்படையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் மாற்றும். ஒரு சாதாரண அடித்தள மட்டத்தில் இருக்கிற ஒரு மனிதனையும் ஒரு வானளவில் உயர்ந்து பார்க்குற வைக்கிறது கல்வி ஒன்னாலதான் முடியும். அந்த கல்வியை அந்த ஒரு முறையான ஒரு வகையில டாக்டர் அனுமன் சார் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அவர் பெரிய ஒரு குடும்பத்தை சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அந்த குடும்பத்துல நாங்களும் ஒரு அங்கமா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல எங்களுடைய ரதி பார்லர் ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமா எங்களுக்கு இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. கல்விக்காக எல்லாருமே கனவு காணுங்க. அவங்க கனவு கண்டிப்பா இந்த நிறுவனத்தின் மூலமா நிறைவேறும். ஒரு லோனுங்கிறது வந்து வாங்கறது நாங்கள் ஒரு பிசினஸ்ல நாங்கள் ரொம்ப அது ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நீங்க ஒரு இப்போ வாய்ப்பு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியா கிடைச்சிருக்கு. ஒரு 11 வருஷம் எங்களுடைய தொழில் ரியல் எஸ்டேட்ல 8 வருஷம் நாங்கள் இந்த நிக்கிறதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கடந்த 4 வருஷத்துல தான் வாழ்க்கையே மாத்தி இருக்குது. 8 வருஷத்துக்கு வந்து அனுபவமா தான் இருந்தது. அவ்வளோ போராட்டங்கள், அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஒரு நிலைக்கு வர்றதுக்கு இன்னைக்கு இந்த கம்பெனி மூலமா நாங்க போட்ட விடாமுயற்சி கல்வி அறிவு ரொம்ப பக்கபலமா இருந்துச்சு. பேசி அந்த தொழில் அனுபவத்தை கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில அடிப்படையா தேவையான காரு, வீடு, சொத்து இது எல்லாத்தையும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம அந்த கல்வி ஒரே ஒரு இதுதான். கல்வி மூலமா விடாமுயற்சியா நான் கைப்பிடிச்ச இந்த தொழில் கொஞ்சம் சப்போர்ட்டா இருந்தது. எல்லாத்தோட வாழ்க்கையுமே மாற்ற முடியும். மாத்துறதுக்கு ஒரே விஷயம், அடிப்படையான கல்வியை முறையா நீங்க கத்துக்கிட்ட போதும். இவ்வளவு இன்ஸ்டிடியூஷன் இவ்வளவு இது நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே இங்க யாரும் அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்ய போறத பத்தி வரல. முன்னாடி கம்பெனியில போய் எம்என்சில வேலை செய்யறது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, இந்த கம்பெனியில வேலை கிடைக்காதான்னு ஒரு இயங்கிட்டு இருந்தது அதிகமாச்சு. இன்னைக்கு காலங்கள் மாதிரி தொழில் அடுத்த கட்டத்துக்கு நம்ம தொழில் தொடங்கணும், நம்ம தொழில் மூலமா குடும்பத்தை முன்னேற்றணுங்கிற ஒரு பெரிய லெவல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இருக்கு. அந்த விழிப்புணர்வுல நம்ம தமிழ்நாடு மாநில கல்வி நிறுவனம் ஒரு பெரிய தூணா நின்றுட்டு இருக்கு. இதை பயன்படுத்தி
ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலும் எங்க வாழ்க்கையில நாங்க உண்மையிலே நாங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கோம். அதுக்கு பெரிய பில்லர் மாதிரி நான் பாத்திமா மேம் நான் இன்னைக்கு நேற்று தான் சந்திச்சது. ஹக்கிங் சார் உண்மையிலே உங்க மூலமா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்க ஏரியாவில் நீங்க கில்லிங் காமிச்சிங்க. உண்மையை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. இது போல ஒவ்வொருத்தவங்களுடைய இன்ஸ்டிடியூஷனும் ஒவ்வொருத்தவங்களுமே இதில் இதே போல இந்த கல்வி மூலமா கற்றுக்கிட்டு அடுத்தடுத்த லெவல் வளர்ந்துட்டு எல்லாத்தோட ஆசையும் தான். அதை நான் வாழ்த்துறேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில முன்னேறி அடுத்த படிகள் ஏறணும் தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது குடும்பத்திலையும் இது இந்த பார்லர் இந்த ஐ மீன் லேடிஸ் சமாச்சாரம் அதிகம் விஷயத்த மூலமா எங்களுக்கு உண்மையிலே என்ன இன்னைக்கு அழகுபடுத்தியிருக்கா. வீட்டில் வந்து உட்காந்துட்டு எனக்கு வந்து ஃபேஷியல் பண்ணி விடுவா. நான் ஃபேஷியல்லாம் பண்ணதில்லை, ஆனால் பண்ணதுக்கு மேலே எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. இப்போது வந்துட்டு ரம்யா மேம் அவங்கள வந்துட்டு ஒரு சிறு வார்த்தைகள் பேச சொல்லுங்க. குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு விஷ் பண்றேன். இப்போ எல்லாருமே பியூட்டிஷியனா இருக்கீங்க, மெஹந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்க. யார் யார் கை தூக்கலாமா? பியூட்டிஷியன்ஸ் யாருங்க? ஃபேஷன் டெக்னாலஜி ஃபீல்டு. ஓகே, எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. இப்போ பின்னாடி ஜாப்புக்கு போக போறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு விஷ் பண்றது என்ன அப்படின்னா, எல்லாருமே அகாடமி ஓனரா மாறணும். இன்னைக்கு எல்லாரும் அவார்டு வாங்க வந்திருக்கீங்க. நீங்க ஃபியூச்சர்ல இங்க சீஃப் கெஸ்டா உட்காரணும். அகாடமி ஓனரா மாறி இங்க சீஃப் கெஸ்டா உட்காரணும். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மைத்ரி மேம்காகவும் நம்ம அனுமந்தன் சாருக்காகவும் டிஎன்எஸ்பி குரூப்புக்காகவும் ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்றேன். போர் அடிக்காது, ஷார்ட்டா முடிச்சிடுறேன். ஒரு ஃபுட்பாலோட ஸ்டோரி. ஒரு ஃபுட்பாலுக்குள்ள என்ன இருக்கும்? காத்து இருக்கும். புல்லாங்குழல் கூட இருந்துச்சு. அந்த ஃபுட்பால் போய் கார்டு கிட்ட கேட்டுச்சான், நானும் காத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கேன், புல்லாங்குழலும் காத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு, ஆனா எல்லாரும் என்ன காலில் உதைக்கிறாங்க, ஆனா புல்லாங்குழலை மட்டும் எல்லாரும் உதட்டோட வச்சு கொஞ்சுறாங்க, ஏன் எனக்கு இப்படி ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு கடவுள் சொன்னாராம், அதாவது புல்லாங்குழல் வந்து தங்கிட்ட வாங்குற காத்தை அது இசையா மக்களுக்கு வெளியே விடுறதுனால அது எல்லாரும் கொஞ்சறாங்க. ஆனா நீ உங்ககிட்ட வாங்குற காத்தை என்ன பண்ற? உள்ளேயே நீ வச்சுக்கிற, அதனால உன்னை எல்லாரும் எட்டி உதைக்கிறாங்க. இப்ப இந்த ஸ்டோரி எதுக்காக அப்படின்னா, நம்ம மேம்காகவும் அனுமந்தன் சாருக்காகவும். இப்ப நம்ம ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடத்தும் போது நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? அந்த புல்லாங்குழலாம் மாறிடும். இப்போ நமக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் புல்லாங்குழல் மேம். ஓகேவா? நம்ம லைஃப்ல நம்ம புல்லாங்குழல் என்னோட ஆசை, மைத்ரி மேமோட ஆசை. மேமோட ஆசீர்வாதத்தினால அகாடமி ஓனரா வந்து இங்க சீஃப் கெஸ்டா உட்காரணும்னு எல்லாத்தையும் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த ஆடை அணிவதை பற்றி நம் ஃபாத்திமா ஃபேஷன் அண்ட் டிசைனிங் அகாடமி ஒரு சிறந்த உரையாடலை நடத்துவர். எப்படி இருக்கேன்? ரொம்ப நாளாச்சே பார்த்து. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அல்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அப்புறம் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க? I'm working at an MNC. சூப்பர் சூப்பர். நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்னோட ஓன் பொட்டிக், நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சூப்பர். சோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது. நீ தான் பைக் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா பண்ணிடலாம். உனக்கு என்ன மாதிரி அவுட்ஃபிட் வேணும்? என்னோட பாடி டைப்புக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஓகே, உன்னோட பாடி டைப்பு சூட் ஆகுற மாதிரினா உன்னோட பாடி டைப் என்னன்னு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியணும். ஆக்சுவலாக பாடி டைப்ஸ் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கு. அதில் வந்து ஒரு காமனாக ஒரு 4 டைப் சொல்கிறேன். ஹவர் கிளாஸ், ரெக்டாங்குலர், ஆப்பிள், பேர் ஷேப். how to find my body type? பாடி டைப் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உன்னோட செஸ்ட், வெயிஸ்ட் அண்ட் ஹிப் லைன் இதெல்லாம் மெஷர் பண்ணி ஒரு ஷேப் கிடைக்கும். அதுதான் உன்னோட பாடி டைப். Okay. Okay. Will you recommend me the color and accessories which should suit my skin tone? ஓகே, உன்னோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எப்படி சூஸ் பண்ணுறது, கலர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, அது வந்து உன்னோட வெயின் கலர் பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? க்ரீன் கலர் வெயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் வார்ம் கலர்ஸ் நல்லாயிருக்கும். லைக் ரெட், ஆரஞ்ச், எல்லோ அந்த ஷேட்ஸில் நல்லாயிருக்கும். இப்போ ப்ளூ கலர் வெயின் இருக்கும், அது வந்து ரேர் தான். ப்ளூ கலர் வெயின் இருக்கிறவங்களுக்கு கூல் கலர்ஸ் நல்லாயிருக்கும். லைக் ப்ளூ, க்ரீன் அண்ட் பர்பிள் கலர் ஷேட்ஸ் நல்லாயிருக்கும்.
அவங்களுக்கு வந்து சில்வர் கலர் ஜுவல்லரி வேர் பண்ணால் கிளாஸியாக இருக்கும். அப்புறம் வந்து பர்பிள் கலர் வெயினும் இருக்கும், அதுவும் ரேர் தான், ஆனால் சிலவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு வந்து நியூட்ரல் கலர்ஸ் ட்ரெஸ் வேர் பண்ணால் நல்லாயிருக்கும், லைக் பிளாக், கிரே, ஒயிட் அந்த மாதிரி. அவங்களுக்கு வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரி ரெண்டுமே வேர் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு அவுட்ஃபிட் கஸ்டமைஸ் பண்ணோம்னா இவ்வளோ நாலேஜ் தெரியணும்ல. ஓகே, தென் ஹவு டிட் யூ கெயின் so much knowledge in this field? ஆக்சுவலாக நான் ஸ்கூல் முடிச்சுட்டு நான் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே 2 years டிப்ளமோ கோர்ஸ் தான் நான் பண்ணேன். அதில் வந்து காஸ்டியூம் டிசைனிங் ப்ளஸ் பொட்டிக் மேனேஜ்மெண்ட்டும் நான் படித்தேன். அதில் வந்து இப்போ நான் ஓனாக ஒரு பொட்டிக் ரன் பண்ணுற அளவுக்கு எனக்கு நாலேஜ் கெயின் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்டியூட் வந்து TNSCPE அப்ரூவல் கொண்டது, ஐ மீன் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ப்ரொஃபஷனல் எஜுகேஷன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து எங்கே போனாலும் நமக்கு வேலிடான ஒரு சர்டிஃபிகேட். Okay, if you don't mind, will you send us your post details which is available at that academy? ஷியோர், நான் சென்ட் பண்ணுறேன் உனக்கு வாட்ஸ்அப்பில். இப்போ நான் கொடுத்ததே உனக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். நீ வந்து உனக்கு இதை பற்றி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா நீ வந்து அந்த அகாடமி அப்ரோச் பண்ணு அண்ட் நீ அங்கே ஜாயின் பண்ணு. உனக்கு கன்வீனியன்ட்டான டைமில் நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. ஓகே? Okay, Rufana, thank you for sharing your time and valuable information with me. Thank you. பண்ணி அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி அந்த ஒருத்தருடைய உதவி இல்லாமல் நம்ம செய்ய முடியாது இல்லையா? அப்படி நம்ம TNSCPயில் நம்மளுடைய சாப்பாடு, தூக்கம், உடல் சோர்வு இது எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் ரொம்ப டெடிகேட்டிவாக நம்மளுடைய TNSCPலேருந்து வந்த நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் நம்ம அனுமந்தின் சார் மூலியமாக கிடைக்க போகுது. 2024 Gopika Shri, Venila, Shakti and Sangeeta, please come on the stage. Please, உங்களுக்கு அன்பு ப்ராமிஸ் கொடுக்கலாம். இந்த 3 நாளும் இவங்க வந்து ஊர்ல இருந்து வந்து தங்களுடைய சாப்பாடு, பசி, என்ன சொல்றது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஃபங்க்ஷனை நடத்துறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. இவங்களோட உழைப்பும் உதவியும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப டவுட் தான். ஸோ உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டை இவங்களுக்கு உங்கள் கைத்தட்டல் மூலமாக கொடுங்க. அப்படி இருங்க, எல்லாம் வாங்கிக்கோங்க, கையில் வாங்கிக்கோ, தேக்க வாங்கிக்கோங்க. மேடம் இங்கே பாருங்க சார். ரெடி? ஓகே, ரம்யா மேம் வீட்டுக்கு வழங்க இருக்காங்க. நன்றி மேம். நம்ம ரம்யா மேமுக்கு வாழ்த்துக்கள். மைத்ரி மேம் மூலியமா அவங்க சைன் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ என்னோட சர்டிஃபிகேட்டு ஆக்சுவலாக இது நாங்கள் 2 lakhs கோர்ஸோடது. அவங்களுக்கு எனக்கு கொடுத்து அவங்க வாழ்க்கை இதுலேருந்து பெருசாக வரணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரோட விஷயம் இந்த பொண்ணுக்கு தேவை. ஓகேவா? ஷோர் மேம், ஷோர். நம்ம ரம்யா மேமுடைய ஹஸ்பண்ட் திருப்பதி சார் அவர்களையும் அவர்கள் தாயாரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ். இந்த தருணம் எவ்வளவு அழகான தருணம் இல்லையா? உங்களுடைய மனசுக்கு ஆசைகளை கைதட்டி மூலமாக காட்டுகிறோம். மேடம் சாருக்கும், மைதிலி மேம்க்கும், பாத்திமா மேம்க்கும் ரொம்ப ரொம்ப டைம் சொல்லிக்கிறேன்.
அகைன் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரு அகாடமி ஓனரா உருவாகணும், எல்லாருமே சீஃப் கெஸ்டா இந்த மாதிரி வரணும். தேங்க்யூ. இப்பொழுது தொடங்க உள்ளது. The Best Fashion Tailor Award goes to Miss Jyoti. மேடம் இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க. மேடம் The Best Educational Academy Award of 2024, Mrs. K. Sumati. Academy Award of 2024, Mrs. Tawhida Hakim. And we kindly request our chairperson. வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் கணவர்னு. என் கணவர் சப்போர்ட் இருக்கு எனக்கு, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் எங்கள் மாமியார் தான் காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சர்ச்சுக்கு போய் காமிப்பேன், இந்த நிமிஷம் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் எனக்கு குறை மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்ற குறை ஒவ்வொன்றும் நான் சரி பண்ணிட்டே வருவேன். அந்த சரி பண்ணிட்டு வந்ததுன்னா இங்க நிற்கிற இந்த தௌஹீதா, அதுதான் பாத்திமா அப்படிங்கிறவங்க யாருமே இந்த மேடையில சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்க மாமியாருடைய அம்மா தான் அவங்க சொன்ன இன்ஸ்பிரேஷன். அவங்க கண்டு நான் பார்த்ததே கிடையாது, எனக்கு எந்த புஷப்பும் அவங்க கொடுத்தது கிடையாது. பட் அவங்க கணவரை எழுந்து 4 பெண் குழந்தைகளை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அந்த பெண்மணியோட நினைவா மட்டும்தான் இந்த ஃபாத்திமா அகாடமி வருது. அந்த அகாடமி மூலியமா நிறைய பெண்களை கொடுத்து செய்யணும்னு நினைச்சுதான் நான் இதை தொடங்கணும். ஸோ இந்த தருணத்துல அந்த பெண்மணிக்கு நான் பெருமை செய்ய முடியும். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்து. Student of 2024, Nadira Banu. Tyler Award of 2024, Ashita Banu.
2024 goes to Nilafar Nisha. The Best Young Artist Award of Mehendi 2024, Hasana Fatima. ஹசனாவோட பெற்றோர்களை மேடை கலைக்கிறோம். The Best Student Award of 2024, Hazina. The Best Student of 2024, Almas. Goes to 2024, Mr. M.R. Rifana. கை தட்டலாமே. Armila Banu.
goes to Miss Katija. Banu A. Best Women. The best Ari embroidery design smile. Best Fashion Designer. Best Student Award of 2024 goes to Anshifa.
Embroidery of 2024 goes to S. Shivakani. Best Beautician Award of 2024 goes to K. Anandi. மேடைக்கு வாங்க. அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்ம இங்க பார்த்து கரகோஷங்களை எழுப்பினா நல்லா இருக்கும். கவனங்கள் சிதறுது. Kritika Tyler and Fashion Academy. Kritika. Sundarakala Beauty Care Academy, Sasikala. மாலை வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க ஆதியும் அந்தமும் ஆகி நம்மை ஆளும் இறைவனுக்கு எமது நன்றி. அடுத்து நம் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நம் தேசிய அழகுக்கலை நிபுணர் மிஸ்ஸஸ் மைத்திலி மேடம் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ மேம். அடுத்து தொழிற்கல்வி பயிலும் அனைவருக்கும் விருது வழங்கி மேலும் வளர்வதற்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனத்துடைய மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் அனுமதன் சார் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அடுத்து ரதி பியூட்டி பார்லர்னுடைய மேனேஜிங் டைரக்டர் ரம்யா மேம் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ மேம். கோவில் நிலம் ப்ராப்பர்ட்டிஸினுடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் திருப்பதி சார் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார். அடுத்து TNSCPE அப்ரூவல் கொண்ட ஃபாத்திமா ஃபேஷன் டிசைனிங் அகாடமியின் மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சேர்மன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் விருது பெற்ற அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. அவர்களுக்கும் திரு ஹக்கீம் அவர்களுக்கும் மாணவர்கள் சார்பாக சால்வாரை கொடுக்கிறோம்.